ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது சைக்காலஜியில் உடல் வளர்ச்சியில் நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு. இது சைக்காலஜியாக சயின்ஸாக இங்கே டவுட் வர அளவுக்கு இதில் வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. சைக்காலஜி சம்மந்தப்பட்ட பாடம். சைக்காலஜியில் உடல் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு இப்படிலாம் உடல் வளர்ச்சி வருது, அவங்களுடைய நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்கிறது, அவங்களுக்கு வந்து உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எப்படி எப்படிலாம் சின்ன குழந்தைங்க ஸ்டார்ட் ஆகுது, வந்து அதுக்கு ஹார்மோன்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி எப்படிலாம் வந்து ஹார்மோனோட செயல்பாடு இருக்கிறது அந்த குழந்தைகள்கிட்ட, அதை பற்றி பார்க்குறதுக்காக இந்த உடல் வளர்ச்சி நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு இந்த லெசன் இருக்குது. இந்த லெசன் வந்து சயின்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது சயின்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சைக்காலஜிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளமில்லா சுரப்பிகள் மனித உடலில் பல்வேறு இடங்களில் அமைந்து ஹார்மோன்கள் எனும் வேதிப்பொருட்களை சுரந்து உடல் வளர்ச்சிக்கு நரம்பு மண்டலத்துடன் துணை நிற்கிறது. ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பிட்யூட்டரி சுரப்பில் முன்பகுதியில் சுரக்கும் வந்து வளர்ச்சி ஹார்மோன். அதுதான் என்ன செய்யுதுன்னா எலும்பு மற்றும் தசை வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இப்பகுதியில் சுரக்கும் ஹார்மோன்கள் பிற ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஹார்மோன்கள் வந்து முன்பகுதியில் பிட்யூட்டரியின் முன்பகுதியில் சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன். இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். பிட்யூட்டரி சுரப்பில் முன்பகுதியில் சுரக்கிற ஹார்மோனோட பேர் என்னென்னா வளர்ச்சி ஹார்மோன். இது வந்து என்னென்னா எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி. இப்போ குழந்தைங்களுக்கு எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் இது வந்து சைக்காலஜியில் இருக்குது. எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி கட்டுப்படுத்துவது எதுனா வளர்ச்சி ஹார்மோன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அட்ரினலின். பரிவு நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டால் அட்ரினலின் சுரக்கும் உட்பகுதி அட்ரினலின் ஹார்மோனை சுரக்கிறது. அட்ரினல் ஹார்மோனோட என்ன ஸ்பெஷல்னா வந்து சுரந்து அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் பார்க்கும்போது அட்ரினலின். அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின். இது வந்து இதய செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களுக்கும் தசைகளும் சுருங்கி விடுவதற்கு உதவுகிறது. அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இவரோட வளர்ச்சிதை மாற்றத்திற்கு ஒழுங்குபடுத்துவது அட்ரினலின். அட்ரினலினுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ரினலின் ஹார்மோன் சுரப்புவது அட்ரினலின் சுரப்பின் உட்பகுதியில். நெக்ஸ்ட்டு வந்து அவசர காலங்களை சமாளிக்க உதவுவது அட்ரினலின். வந்து அட்ரினலின் இதய செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது அட்ரினலின். அப்புறம் வந்து இரத்த குழாய்கள் சுருங்கி விரிவதற்கும் காரணம் அட்ரினலின் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் வளர்ச்சிதை மாற்றம் ஒழுங்குபடுத்துதல். கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இது எல்லாமே என்னது அட்ரினலின் ஹார்மோன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாளமில்லா வந்து பிட்யூட்டரியோட வளர்ச்சி ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் சுரப்பியோட அட்ரினல் ஹார்மோன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது தைராய்டு சுரப்பின் தைராக்சின். இது வந்து ஆக்சிஜன் உட்கரிகத்தில் அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்றை செயலை கட்டுப்படுத்துகிறது. எப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளார ஆக்சிஜன் வந்து உட்கரிக்கிறதுனா நம்ம உடம்பு வந்து ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிறதுக்கான வந்து சுரக்குமா தைராக்சின் ஹார்மோன் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் ஆக்சிஜனை நம்ம உடம்பு உட்கரிக்கும். எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை தூண்டுகிறது எதுனா அது தைராக்சின். அப்புறம் பாராதைராய்டு சுரக்கும் ஹார்மோன்கள் ரத்தத்தில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுகிறது. இது வந்து பாராதைராய்டு சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன் சொல்லியிருக்காங்க. நம்ம பாராத்தார்மோன் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். ரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுகிறது. எலும்பு வளர்ச்சியை தூண்டுகிறது. இது வந்து எலும்பு வளர்த்துக்கு இந்த கால்சியம் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுகிற ஹார்மோன் வந்து பாராதைராய்டு சுரக்கும் ஹார்மோன்கள். அடுத்து தைராக்சின் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிஜன் உட்கரிக்கும், அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாராத்தார்மோன் சொல்லியிருக்காங்க. எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை தூண்டுவதும் தைராக்சின் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது வந்து கணையத்தில் சுரக்கும் இன்சுலின். இன்சுலின் வந்து எந்த நாளமில்லா சுரப்பி கணையத்தில் சுரக்கும் இன்சுலின். அடுத்தது அது என்ன வந்து சொல்லுதுன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு குளுக்கோஸ் உட்கரிக்கும் அளவை கட்டுப்படுத்தி புரோட்டீன் உருவாவதற்கும் கொழுப்பு சேகரிக்கவும் பயன்படுகிறது. வந்து எந்த ஹார்மோன் வந்து புரோட்டீன் உருவாவதற்கு கொழுப்பு சேகரிக்கிறதுக்கெலாம் பயன்படுதுன்னா எந்த ஹார்மோன் இந்த வேலையெல்லாம் செய்யுதுன்னு சொன்னால் இன்சுலின் தான் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் குளுக்கோஸ் உட்கரிக்கிறதுக்கும் அதோட அளவை கட்டுப்படுத்தி புரோட்டீன் உருவாவதற்கு கொழுப்பு சேகரிக்கும். இதெல்லாம் என்ன செய்யுது கணையத்தில் சுரக்கும் இன்சுலின் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து அந்த குறைபாடுகள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். இது வந்து அசாதாரண உடல் பருமன் இருந்து பிட்யூட்டரி சுரப்பில்
சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் தான் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. அதில் வந்து என்ன குறைபாடுகள் வருதுன்னா, இது வந்து அதிகமாக சுரந்தால் அசாதாரண உடல் பருமன் ஏற்படுகிறது. இதுவே குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. அதிகமாக சுரந்தால் உடல் பருமன், அசாதாரண உடல் பருமன். வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுருக்குமானால் அது வந்து குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. வந்து பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை, அதிகமாக சுரந்தால் அசாதாரண உடல் பருமன் ஏற்படுகிறது. குழந்தைகள் தைராக்சின் வந்து குறைவாக வந்து சுரந்தால் அது வந்து கிரிட்டினிசம் இந்த நோய் வருது. கிரிட்டினிசம்னா மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகளோட உடல் உள்ள செயல்பாடுகள் மந்தமாக காணப்படும். இதுதான் கிரிட்டினிசம். கிரிட்டினிசம்னா நம்மளுக்கு சயின்ஸ்லாம் தேவைப்படும். பார்த்துங்க, குழந்தைகள் எடுத்து தைராக்சின் வந்து குறைவாக சுரந்தால் அது வந்து கிரிட்டினிசம். இது வந்து என்ன ஒரு இதில் என்ன பிரச்சனைனா, நரம்பு மண்டலத்தோட வளர்ச்சியில் வந்து குறைபாடு ஏற்படுகிறது தான் கிரிட்டினிசம். உடல் மற்றும் உள்ள செயல்பாடு, உடலும் மனசு எல்லாமே என்ன செய்யுது, மந்தமாகவே இருக்குது. இதுதான் இதோட ஃபால்ட். அடுத்து தைராக்சின் வந்து அது குறைவாக சுரக்குமானால் கிரிட்டினிசம், தைராக்சின் அதிகமாக சுரக்குமானால் முன் கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது. இந்த முன் கழுத்து கழலையோருக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கண் பிதுக்கம், உடல் நடுக்கம், வியர்த்தல், நாடி துடிப்பு மற்றும் இதய துடிப்பு அதிகமாதல், நரம்புகளின் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இதுதான் என்னது, தைராக்சின் அதிகமாக சுருக்கமானால் முன்கழுத்து கழலை, இதோட முன்கழுத்து கழலை நோயோட அறிகுறிகள் தான் இதுதான். அந்த முன்கழுத்து கழலை பகுதி வந்து கழுத்து தைராய்டு சுரப்பி பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கம் அடைந்து அது இருக்கணும். அது என்ன அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கண் பிதுக்கம், உடல் நடுக்கம், வியர்த்தல், நாடி துடிப்பு, இதய துடிப்பு அதிகமாதல், நரம்புகளில் எரிச்சல். இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் அது என்னது, தைராய்டு சுரப்பி பருத்து அந்த தைராய்டு சுரப்பி பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கமாக இருக்கிறது. இதுதான் இதோட அறிகுறிகள். இது வந்து ஹார்மோன்கள் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமாக வரும். இது சைக்காலஜிக்கு வரும். அப்படி சைக்காலஜிக்கு வரலனாலும் சயின்ஸ்லையாவது வரும். யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்டெட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சைக்காலஜி வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக் வந்து டிடிஎட் சைக்காலஜி புக்கு கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல்லையும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.